பரம் சாந்தி. பாபுஜி சொல்கிறார், மந்திர தந்திரங்கள் அசுரர்களுக்காகவே உருவாக்கப்பட்டவை. அதனால் மந்திர தந்திர வித்தைகள் அசுரர்களுக்கே அப்சரஸ்களுக்கே தனியாகவும் தேவி தேவர்களுக்கு தனியாகவும் இருக்கின்றன. இந்த மந்திர தந்திரங்கள் அசுரர்களுக்காகவே. இப்போது கேள்வி வருகிறது, இந்த மந்திர தந்திர சக்திகள் எப்படி வேலை செய்கின்றன? அனைவருக்கும் தெரியும், மகாதேவனை அதிகமாக அசுரர்கள்தான் ஆராதனை செய்கிறார்கள். அசுரர்கள் எப்போதும் விஷ்ணுவிற்கு எதிராக நிற்பவர்கள். தேவர்களும் அசுரர்களும் போரிடும் போது தேவர்களின் சக்தி குறையச் செய்ய இந்த மந்திர தந்திரங்களை பயன்படுத்தினார்கள். இந்த மந்திர தந்திர சக்தியினால் அசுரர்கள் 7 பாதாளங்களில் இருந்தவர்களாக இருந்தாலும் மேலே வரவும் பூமிக்கே வரவும் முடிந்தது. பிரம்மதேவரை பிரார்த்தனை செய்து இந்த மந்திர தந்திர சக்தியால் பிரம்மபுரி வரை கூட சென்றார்கள். அடிப்படை கேள்வி என்னவென்றால், இவைகளை ஏன் உருவாக்கினார்கள்? அவைகளை அசுரர்களுக்காகவே உருவாக்கினர். ஏனெனில் காலப்போக்கில் அசுரர்களின் சக்தி குறைந்து கொண்டே போய்க்கொண்டே இருக்கும். அசுரர்கள் அந்த சக்தியை எப்படி கூட்டிக் கொள்வது? அதற்காகவே அவர்களின் சக்தியை அதிகரிப்பதற்காக இந்த மந்திர தந்திரங்கள் தோன்றின. இது அசுரவித்தை. தேவர்களுக்கு வேத மந்திரங்களும் ஸ்லோகங்களும் வேறுபட்டவை. ஆன்மாவிலே சக்தி இருக்கும்போது இவை எல்லாம் தேவையா? 14 உலகங்களில் தேவர்கள் மேல்நிலைகளில் வாழ்கிறார்கள், அசுரர்கள் பாதாளத்தில்தான் இருக்கிறார்கள். அசுரர்களுக்கு அதிகமாக தேர்ப்பாவம் உடல்நிலை பற்றுதல் இருக்கும். அதனால் இந்த மந்திர தந்திரங்களும் உடலுடன் தொடர்புடைய விஷயங்களுக்கு பயன்படுத்தப்பட்டன. இந்த உடல் சார்ந்த விஷயங்கள் என்றால் பீஷாசு பிரேத பிசாசு போன்ற அசுரவிருத்தியுடன் கூடிய சக்திகள். அவற்றை விழிப்பிக்க இந்த மந்திர தந்திரங்களை மகாதேவன் தானாகவே அசுரகுரு சக்ரா ஆசாரியருக்கு பிரபஞ்சத்தின் முதல் பரார்த்தத்தில் உபதேசித்தார். இது பிரமாண்டத்தின் முதல் பரார்த்தத்தில் நடந்தது. அசுரர்கள் அடிக்கடி தோற்பவர்கள். தேவர் அசுரர் போர்களில் எப்போதும் தேவர்கள்தான் ஜெயிப்பார்கள். அசுரர்களுக்கு தெய்வம் என்பவர் மகாதேவன். அதனால் அசுரர்களின் க்ஷேமத்திற்காக மந்திர தந்திர ஜப விதானம் ஆரம்பமானது. ஆனால் பின்னாளில் மனிதர்களும் இதை பயன்படுத்தத் தொடங்கினார்கள். உண்மையில் சக்தி எங்கிருந்து வருகிறது என்று பார்த்தால் எந்த மந்திரம் ஜபித்தாலும் அது சூட்சும உலகில் இருக்கிறது. யார் எந்த மந்திரத்தை ஜபித்தாலும் அது தேவர்களுக்கான மந்திரமாக இருந்தாலும் அசுரர்களுக்கான மந்திரமாக இருந்தாலும் அந்த மந்திர சக்தியின் மூலம் அந்தந்த தெய்வம் வேண்டியபடி வாக்கு பிரசாதம் தந்து வந்தனர். அசுரர்களும் பிரம்மரையும் கடுமையான தவம்